ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் மாத பலன்கள் பார்க்குறோம், மற்றும் கிரக பயிற்சி பலன்கள் பார்க்குறோம், வருட பலன்கள் பார்க்குறோம், தமிழ் வருட பலன்கள், ஆங்கில வருட பலன்கள், இதை மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பொறுத்தளவுக்கு பார்க்க போகிறது தை மாத பலன்கள். தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை, நடப்பு வழக்கம். என்ன தை அப்படின்னாக்க மகர சங்கரமணம் அப்படின்றது பேர். உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயணத்துலேருந்து உத்தராயணம் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது புண்ணிய காலம் அப்படின்னு பேர். அதாகப்பட்டது சூரிய பகவானானவர் மகர ராசிக்கு நுழையக்கூடியது மகர சங்கரமணம் அப்படின்னு பேர். இந்த மகர சங்கரமணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரியன் 6 மாதம் உத்தராயணத்துலேயும் 6 மாதம் தட்சிணாயணத்துலேயும் இருப்பார். அப்போ இந்த காலகட்டங்களில் மகர சங்கரமணம் நிகழக்கூடியது. இந்த மகர சங்கரமணம் அப்படின்றது நம்மளுடைய தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்படுது. அப்போ தை பிறந்தா வழி பிறக்கும். கடந்த மார்கழி மாதத்தில் எந்த மூர்த்தமுமே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த தை பிறக்கும் பொழுது நல்ல மூர்த்தங்கள் வரப்போகுது. சூரிய பகவானை வணங்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம். அப்போ இந்த தை மாதத்தை பொறுத்தளவுக்கு எப்போ பிறக்குது, எப்படி பிறக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா. நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் 14/1/2025 செவ்வாய்க்கிழமை முதல் 12/2/2025 புதன் வர இந்த தை மாதம் பிறக்குது. இந்த புண்ணிய காலத்துக்கு பேர் உத்தராயண புண்ணிய கால ஆரம்பம். தட்சிணாயணத்துலேருந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பமாக ஆகுது. அப்போ இப்போ ஆரம்பம் ஆகக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன நிகழ்வுகள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா. குரோதி வருஷம் தை மாதம் பொங்கல் திருநாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 14/1/2025 செவ்வாய்க்கிழமை பொங்கல் திருநாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 15/1/2025 நம்ம விவசாயிகளை பொறுத்தளவுக்கு விவசாயிகளுக்கு கை கொடுக்கக்கூடியது மாடு. அந்த மாட்டுக்கு உண்டான பொங்கல் அன்னைக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 16/1/2025 வியாழக்கிழமை காணும் பொங்கல். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க வெளியூர்களுக்கு, வெளிமாநிலங்களுக்கு, வெளிநாடுகளுக்கு போன அத்தனை உறவு முறைகளும் பொங்கல் அன்னைக்கு ஊர் சேர்ந்துருவாங்க. ஊருக்கு வந்து ஒருத்தர் கண்டுக்கிற பொங்கலுக்கு பேர் காணும் பொங்கல் அப்படின்ற பேர். இதே போல் இந்த காலகட்டங்களில் பெரியோர்கள்ட்ட ஆசீர் வாங்கக்கூடிய நாளும் இந்த நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 18/1/2025 திருவையாறில் ஸ்ரீ தியாக பிரம்மத்துக்கு உண்டான தியாகராஜ ஆராதனை கொண்டாடக்கூடிய காலகட்டம். இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 29/1/2025 அமாவாசை. அதுக்கு அடுத்தது இந்த அமாவாசையில் விசேஷமான அமாவாசை என்ன அப்படின்னாக்க தை மாதம் வரக்கூடிய அமாவாசை. பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை, கடன்களை விட்டவங்க செய்யக்கூடியது அப்படின்ற பொறுத்தளவுக்கு தை அமாவாசை, மாலை அமாவாசை, ஆடி அமாவாசை. கடந்த காலகட்டங்களில் நீங்கள் விட்ட உங்களுடைய பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த தை அமாவாசையில் புனித நீர்த்தலங்களில் கங்கா, யமுனா, சரஸ்வதி, காவேரி, கடல், இதில் எல்லாத்துலேயும் செய்யக்கூடியது இந்த இது. இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 26/1/2025 குடியரசு தினம். இதை தவிர பார்த்தோம்னாக்க 11/2/2025 எம்பெருமான் முருகனுக்கு தைப்பூச திருநாள். ஒவ்வொரு முருகன் கோயில்லையுமே தைப்பூச திருநாள் வெகு விமர்சையாக கொண்டாடக்கூடிய நாள். இதுக்கு அடுத்தது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், தை மாதத்தில் பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் எந்த நேரம் அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னு சொன்னாக்க காலையில் 8லேருந்து 9க்குள்ளார சுக்கிர ஓரையில் கும்ப லக்னத்தில் புது பானையில் பொங்கல் வைக்கிறதுக்கு மிக மிக உன்னதமான நேரம். எப்பொழுதுமே சுக்கிர ஓரையில் பொங்கல் வச்சோம்னாக்க அந்த ஆண்டு முழுவதுமே சுபிக்ஷமாக இருக்குமா? சுபிக்ஷமாக இருக்கும். சரி, இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய நாளில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன ராசியில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். பிரகஸ்பதியான குரு பகவான் ரிஷபத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க செவ்வாய் பகவான் வக்ரத்தில் மிதுனத்தில் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார்.
இதை தவிர பார்த்தோம்னாக்க புத பகவானானவர் இருக்கிறது தனுரில் இருக்கிறார். சூரிய பகவான் அப்படின்றது தனுரில் உள்ள நுழையிறது தான் தனுர் மாச பிறப்பு. அதாவது மகர மாதம் தனுர் முடிஞ்சு மகரத்துக்கு உள்ளான சூரியன் போகக்கூடிய நாள் அப்படின்றது மகர மாதம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்பராசியில் ஆட்சி பெற்ற சனி பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீனத்தில் ராகு பகவான் இருக்கார். இப்படியேற்பட்ட வசந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய நாட்களில் தை மாதம் பிறக்குது. அப்போ இந்த தை மாதம் பிறக்கக்கூடியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு எல்லா விதமான புண்ணிய கஷேத்திரங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் தை மாதத்தில் போய் புனித நீராடிட்டு வந்தோம்னாக்க வருகின்ற பிரச்சனை வந்த பிரச்சனை எல்லாமே நீங்கும். நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதமானவங்க அத்தனை பேருக்குமே இந்த தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு திருமண தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடியது. இந்த தையம்மாவாசையில் பொறுத்தளவுக்கு நாம் நம்மளுடைய பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கனாக்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அந்த தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் கிடைக்குது அதற்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் பார்ப்போமா? அன்பார்ந்த கன்னியாராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்கார். உங்களுடைய ராசிநாதனான புத பகவான் தனுர் வீட்டில் இருக்கார். அப்போ இந்த காலகட்டங்கள் மிக மிக அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாமா? மிக அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம். 4ஆம் இடம்ன்றது லோயர் எஜுகேஷன். கன்னியாராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு லோயர் எஜுகேஷனில் கடந்த காலகட்டங்களில் இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய காலகட்டங்கள். கடந்த காலகட்டங்களில் இந்த கன்னியாராசியை சேர்ந்தவங்க ஸ்கூலில் பிரச்சனையாகி தாய் தகப்பனை கூப்பிட்டு போயிட்டு அது அசிங்கங்கள் அவமானங்கள் எல்லாம் நடந்துச்சு. என்னங்க பிள்ளை வளர்த்துறீங்க, என்னங்க இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்ட்டு ஒரே கம்ப்ளைண்ட் மயமாக இருந்துச்சு. அந்த கம்ப்ளைண்ட்கள் அத்தனையும் தீரக்கூடியது இந்த தை மாதம். குழந்தைகள்னால பெற்றோருக்கு பெயர் கொடுக்கக்கூடிய மாதம், பெயர் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த தை மாதம்னு சொல்லலாமா? சொல்லலாம். சரி, ராசியிலேயே கேது பகவான் இருக்கார். கேது பகவான்றது நுண்கிருமிகளுக்கு அதிபதி. இப்போ இந்த நுண்கிருமிகளுக்கு அதிபதி அப்படின்றதுனால அடிவயிறு உபாதை, யூரினரி இன்ஃபெக்ஷன், பிறப்புறுப்பு பெண்ணுறுப்பில் பிரச்சனைகள் இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த கன்னியாராசிக்காரங்களுக்கு. அதனால் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரதுனால பொது கழிப்பிடத்தை பயன்படுத்துகிறத தவிர்ப்பது சிறந்தது. அதே போல் வெளியில் உணவு வாங்கி சாப்பிட்றத தவிர்ப்பதும் மிக சிறந்ததாக இருக்கும். 4ல் உண்டான குரு பகவான் 9ல் வக்ரமாயிருக்கார். அதனால் மாத்ரு உடல் நலத்தில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது சின்ன ப்ராப்ளமாக இருக்கும்பொழுதே உங்கள் குடும்ப டாக்டரை பார்த்துட்டோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். 5ஆம் இடத்துல சூரிய பகவான். நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிட்டு இருந்த இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு குலதெய்வ வழிபாடுக்கு ஏற்பட்டிருந்த தடங்களும் தாமதங்களும் விலகி குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுடைய குல குருக்கள் மத குருமார்கள் அத்தனை பேரையும் இந்த தை மாதத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கும் அரசுக்கும் இருந்த பிரச்சனைகள் அத்தனையுமே தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி செஞ்சிட்டு இருந்த கன்னியாராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு அரசு தேர்வு எக்ஸாமான டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எழுதி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கன்னியாராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு பொறுத்தளவுக்கு மேற்படிப்பு படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த அத்தனை குழந்தைகளுக்கும் மேற்படிப்புக்கு உண்டான வாய்ப்புகள் அத்தனையும் கிடைக்கும். அப்போ அவங்கள பொறுத்தளவுக்கு ஒரு சில பேர் பண்ணுவாங்க, நம்ம ஏன் இந்தியாவிலே பண்ணணும், வெளிநாட்டில் பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு யூனிவர்சிட்டியிலையும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதற்குண்டான பொருளாதாரத்தையும் குரு பகவான் கொடுத்துருவாரா? குரு பகவான் கொடுத்துருவார். ராசியே குரு பகவான் பார்க்கிறாரு. அடுத்தது, நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி இல்லாத இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குலதெய்வ வழிபாடு மற்றும் வெளியூர் வெளிநாடு, அதாவது சார்தாம், அதாவது பத்ரிநாத், கேதார்நாத் மற்றும் முக்திநாத் போகணும்னு நினைக்கக்கூடிய அந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்துல சனி பகவான். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே முடிசூடா மன்னன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு இந்த 6ஆம் இடத்துல உள்ள சனி கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்காதனால
திண்டாடிக்கிட்டு இருந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தோம்னாக்கா அரசு துறையுடைய உத்தியோகம் பார்க்கணும்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால பெரிய திரை கலைஞர்கள் மற்றும் சின்ன திரை கலைஞர்கள் மற்றும் கேமராமேன்ஸ், லைட்மேன்ஸ் மற்றும் உணவு தயாரிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால கேட்டரிங் டெக்னாலஜி படித்தவங்க, கேட்டரிங் தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போட்ட ரசாயன தொடர்பு செய்யக்கூடியவங்க, மருத்துவத்துறையை சேர்ந்த மருந்து தயாரிப்புகாரர்கள் அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டங்களில் அமோகமான விற்பனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது இந்த கண் நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கண் சம்மந்தப்பட்ட காரியங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். முகக்கவசம் மற்றும் கண்ணாடி பணிஞ்சிட்டு போயிட்டு இருந்தோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடமான மீனத்தில் ராகு பகவான் இருக்கார். அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கருத்து வேறுபாடு பெரிய அளவுக்கு முற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் விட்டு கொடுக்கறது நாம இருந்தோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த கன்னியாராசியை சேர்ந்தவங்களுக்கு நீண்ட நாட்களாக நானும் ஒன்று கொடுத்தனத்திலே இருந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற கன்னியாராசி என்பவர்களுக்கு ஒன்று கொடுத்தனை விட்டு ஒரு காணி இடமாவது வாங்கி வீடு கட்டி போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட காலமாக வாடகைக்கு இருந்தவங்களுக்கு ஒத்தி லீஸ் எடுத்து ஆளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க, சைக்கிளில் போயிட்டு இருந்தவங்களுக்கு பொறுத்தளவுக்கு 2 வீலரில் போகக்கூடிய வாய்ப்புகளும், 2 வீலரில் போயிட்டு இருந்தவங்களுக்கு காரில் போகக்கூடிய வாய்ப்புகளும், காரில் போயிட்டு இருந்தவங்களுக்கு சேடன் காரில் போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தை மாதம் கன்னியாராசி நேயர்களுக்கு கிடைக்கும். சரி, ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள், சுபகாரியங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராசிரம தினங்கள் பேர். சந்திராசிரம தினங்கள் அப்படின்றது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரம் சந்திராசிரம நட்சத்திரம்னு பேர். அப்போ அந்த 17வது நட்சத்திரமான சந்திராசிரம நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டங்களில் எச்சரிக்கையோடு செயல்படணும் அப்படின்னாக்க புதிய முயற்சிகள் எடுக்கிறத தவிர்க்கணும். நீண்ட தூர பயணங்கள் செய்கிறத தவிர்க்கணும். அது என்னென்ன நாள் அப்படின்றத பார்ப்போமா? 3/2/2025, 4/2/2025, 5/2/2025, 6/2/2025 இந்த 4 நாளும் புதிய முயற்சிகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதை தவிர்த்துட்டோம் அப்படின்னா பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சாமி, நான் முன்னாடியே டிக்கெட் போட்டேனே, என்ன பண்ணணும்? ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலைக்கு போயிட்டு கோசாலையில் உள்ள பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க, புல் வைக்கோல் வாங்கி கொடுத்துட்டு பயணத்தை தொடங்குங்க, பிரச்சனையை தவிர்க்கலாம். சரி சாமி, ஒரு சில கன்னியாராசி நேயர்களுக்கு என்ன அப்படின்னாக்க தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதனால் வரக்கூடிய பலன்கள், நற்பலன்கள் கிடைக்காம போகும். அவங்க சரணாகதி அடையிறது யார்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்னாக்க தஞ்சாவூர் மாவட்டம் பக்கத்தில் கூத்தனூர்ன்ற இடத்துல சரஸ்வதிக்கு உண்டான கோயில், தனி கோயில் இருக்குது. அந்த சரஸ்வதி கோயிலை போய்ட்டு ஒரு ட்ரிப்பு புதன்கிழமை காலகட்டங்களில் போயிட்டு வழிபட்டுட்டு அங்கே வேண்டிய நெய்வேத்தியங்கள் அல்லது அபிஷேகங்கள் செய்துட்டு அங்கே புதிய முயற்சிகளுக்கு உண்டான பேனா, பென்சில், ரப்பர், ஸ்லேட்டு இதை வச்சுட்டு புதிய காரியங்கள் தொடங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வேண்டியது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கூத்தனூரில் உள்ள சரஸ்வதி தேவியை வழிபடணும். வழிபட்டால் சூரியனை கண்ட பனி போல எப்படி விலகுதோ அதே மாதிரி உங்களை விட்டு பிரச்சனைகள் அத்தனை விலகும். நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.